சுறா மற்றும் சிறிய மீன். கடலில் ரெக்ஸ் என்ற சக்தி வாய்ந்த சுறா இருந்தது. அவன் பெரும்பாலான கடல் உயிரினங்களை பயப்பட வைப்பவன். ஒரு நாள் சுறா ரெக்ஸ் பவளப்பாறை அருகே உணவுக்காக வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய மீனைக் கண்டான். பயந்தபடியே மீன் ஓட முயன்றான். ஆனால் சுறா ரெக்ஸின் வேகத்துக்கு முன் அவன் தோற்றான். சுறா அவனருகே சென்றபோது சிறிய மீன் அவனைக் கேட்டுக்கொண்டான். தயவுசெய்து என்னைக் கொல்லாதீர்கள் ரெக்ஸ். நான் உங்கள் பசியைத் தணிக்க முடியாது. மேலும் நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். ரெக்ஸ் ஆச்சரியமாக அவனைக் கேட்டான். நான் உன்னை ஏன் வாழவிட வேண்டும், மீனே? நான் வேட்டையாடுபவன், நீ உணவாக இருக்கிறாய். இதுதான் இயற்கையின் விதி. ஃபின், சிறிய மீன் சொன்னான். உண்மைதான், ஆனால் என்னை வாழ விடுவதால் நீங்கள் உங்கள் வலிமையை வேறொரு விதமாகக் காட்டுவீர்கள். பலவீனருக்குத் தீங்கு செய்யாமல் கருணையை வெளிப்படுத்துவது உங்கள் வலிமையை காட்டும். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவலாம் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த வார்த்தைகளால் ஆச்சரியமான சுறா ரெக்ஸ் அவனை விட முடிவெடுத்தான். சரி, சிறியவனே, இன்று நான் உன்னை விடுகிறேன். ஆனால் நான் எப்போதும் இவ்வளவு கருணையுடன் இருப்பேன் என நினைக்காதே. நாட்கள் கடந்தபோது ஒரு நாள் சுறா ரெக்ஸ் ஒரு பிரச்சனையில் சிக்கினான். ஒரு கப்பலின் பழைய வலைக்கு உள்ளே சிக்கிக் கொண்டான். வலை இழுக்க இழுக்க அவனை அது நெருக்கமாகிவிட்டது. அப்போது ஃபின் அருகே நீந்திக் கொண்டிருந்தான். ரெக்ஸின் துன்பத்தைக் கண்டு ஃபின் சுறா விடுதலைக்கு உதவ முடிவு செய்தான். பவளப்பாறைக்கு சென்று பல சிறிய மீன்களை கூட்டி அழைத்தான். அவர்கள் ஒன்றாக வலையைக் கடித்து ரெக்ஸை விடுவித்தார்கள். ரெக்ஸ் ஃபினை பார்த்து வியப்பாகவும் நன்றியுடனும் சொன்னான். நான் அப்போது உன்னை உண்ணாமல் விட்டேன். ஆனால் நீ எனக்கு ஏன் உதவினாய்? பின் சிரித்து கூறினான். அன்று நீ எனக்கு காட்டிய கருணைதான், ரெக்ஸ். மன்னிப்பும் கருணையும் பயத்தை விட வலிமையான உறவுகளை உருவாக்க முடியும். அந்த நாள் முதல் ரெக்ஸ் பவளப்பாறைக்கு பாதுகாவலனாக மாறி கடல் உயிரினங்களின் மதிப்பையும் நன்றியையும் பெற்றான். மன்னிப்பு மற்றும் கருணையில்தான் உண்மையான வலிமை இருப்பதை அவன் அறிந்தான். கதையின் நீதிமுறை: மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது வலிமையின் அடையாளம். கருணையும் அன்பும் உறவுகளை மாற்றி நம்பிக்கையை உருவாக்க முடியும்.